ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது SQL இருக்க NTile ஃபங்க்ஷன் பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். NTile function is a window function. This distributes rows of an ordered partition into a specified number of approximately equal groups or buckets. NTileன்றது ஒரு விண்டோ ஃபங்க்ஷன் SQLல. இது வந்து ரிசல்ட் செட்டில் இருக்க ரோஸை வந்து அந்த பார்ட்டிஷன் ஆர்டர் பேஸ் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக வந்து பிரித்து ஒவ்வொரு குரூப்பாகவோ இல்லை பக்கெட்ஸாகவோ அசைன் பண்ணும். இட் அசைன்ஸ் ஈச் குரூப் ஆஸ் ஏ பக்கெட் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. அதாவது ஒவ்வொரு குரூப்புக்கும் இது வந்து ஒவ்வொரு பக்கெட் நம்பர் செட் பண்ணும். அது வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபார் ஈச் ரோ இன் ஏ குரூப் த NTile ஃபங்க்ஷன் அசைன்ஸ் ஏ பக்கெட் நம்பர் representing the groups to which row belongs. அது ஒரு குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு ரோக்குமே வந்து NTile ஃபங்க்ஷன் வந்து பக்கெட் நம்பர் அசைன் பண்ணும். அதை எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா அந்த ரோ வந்து எந்த குரூப்பை பிலாங் பண்ணியிருக்குன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த பக்கெட் நம்பர். ஓகே, இப்போ வந்து ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன பாஸ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் இன்டிஜர் எக்ஸ்பிரஷன். Integer expression is a positive integer expression that specifies the number of groups into which each partition must be divided. Integer expression can be type int or big int. இந்த இன்டிஜர் எக்ஸ்பிரஷன்றது பாசிட்டிவ் நம்பர் தான். நம்ம என்ன நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு குரூப்புக்கும் அத்தனை பார்ட்டிஷனில் இருக்க ரோஸை வந்து பிரித்து கொடுக்கும். டேட்டா டைப் வந்து இன்டிஜராகவும் இருக்கலாம், பிக் இண்டாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்ட்டிஷன் பை கிளாஸ். Divides the result set produced from class into a partition to which function is applied. கிளாஸ்லேருந்து வந்த ரிசல்ட் செட்டை வந்து பார்ட்டிஷன் கிளாஸ் தான் வந்து ஒரு எதை பேஸ் பண்ணி பிரிக்கணுன்றதை பிரிக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஓவர்ன்ற கீவேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஆர்டர் பை கிளாஸ் ஆர்குமெண்ட் தான். Determines the order in which the NTile values are assigned to a rows in a partition. An integer cannot represent a column when the order by class is used in the ranking function. Order by class தான் NTile values வந்து எந்த ரோஸில் எந்த பார்ட்டிஷனில் வரணும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணோம். இன்டீஜர் வேல்யூஸ் வந்து காலமில் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியாது, ஏன்னா ரேங்கிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்க டைமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன டேபிள் யூஸ் பண்ணுறேன்னா எம்ப்ளாயீஸ் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து ஜெண்டர் பேஸ் பண்ணி நான் இப்போ ஆர்டர் பை பண்ண போகிறேன். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு சினாரியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா NTileக்கு வந்து 4ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ 4ன்னு கொடுக்கறனால என்ன பண்ணால் இந்த என்டையர் ரிசல்ட் செட்டையே வந்து 4 குரூப்பாக பிரிக்கும். அது எதை பேஸ் பண்ணினா ஜெண்டரை பேஸ் பண்ணி பிரிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேல், ஃபஸ்ட்டு இருக்க செட்டில் வந்து ஃபீமேல் இருக்க ஒரு செட்டை போடணும். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் செட்டு, தேர்டு, ஃபோர்த்து, இப்படி வந்து 4 குரூப்புக்கு வந்து எத்தனை செட்டாக பிரிக்கணுமோ அது மாதிரி பிரிக்கும். ஓகே, இந்த சினாரியில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் செட்டும் ஈவனாக இருக்குது, நம்ம NTile ஃபங்க்ஷனும் ஈவனாக இருக்கனால சிம்பிளாக வந்து அது குரூப் ஆகிடுச்சு. இதுவே வந்து ஏதாச்சும் ஒன்று ஆடாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்றதை நெக்ஸ்ட்டு சினாரியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா NTileக்கு வந்து நான் 3ன்னு கொடுத்துருக்கேன். அப்போது வந்து என்னென்னா என்டையர் ரிசல்ட் செட்டை வந்து 3ஆக டிவைட் பண்ணிக்கும். அதில் ஃபஸ்ட்டு செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3, செகண்டும் 3 ஈக்குவலாக பிரிச்சிருச்சு. ஆனால் தேர்ட் செட்டில் வந்து என்ன 2 தான் இருக்குது. அந்த 2வை வந்து ஒரு செப்பரேட் குரூப்பாக பிரிச்சிருச்சு. இப்படி தான் வந்து ஆல் ஆர் ஈவன் தான் இது பண்ணும். இப்போ இன்னொரு சினாரியோ இருக்குது. அந்த சினாரியோவில் பார்த்தா ரிசல்ட் செட்டோட நம்ம கொடுக்குற NTile வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொரு குரூப்பையும் வந்து ஒவ்வொரு ரோவையும் வந்து ஒவ்வொரு குரூப்பாகவே அசைன் பண்ணிக்கும். இந்த சினாரியோவில் அதான் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் செட்டோட டோட்டல் வேல்யூ பார்த்திங்கன்னா 8. நான் NTile 9 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இப்போது வந்து ஒவ்வொரு ரிசல்ட் செட்டையும் ஒவ்வொரு குரூப்பாக அசைன் பண்ணியிருக்கு. இதுதான் லாஸ்ட் சினாரியோ. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்னென்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்றதை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.